பங்கு சந்தையில் முதலீடு செய்து லட்சமாக சம்பாதிப்பது எப்படி என வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை தொடர்ந்த நபர் 14 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த 43 வயது அரசு ஊழியர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, திறமையாக பங்கு சந்தையில் சம்பாதிப்பது எப்படி, மிக அதிக லாபத்தை தருகின்ற பங்குகள் எது, 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மாதத்திலேயே பல கோடி ரூபாயை இதில் முதலீடு செய்து சம்பாதித்து பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்வது எப்படி, இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் என்று வந்த தகவலை அடுத்து மேற்படி நபர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தவுடன் அவருக்கு பங்கு சந்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் கடந்த 15 நாட்களாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் பங்கு சந்தை பற்றி தமக்கு அதிகம் தெரிந்துவிட்டதாக நினைத்து கொண்டு அவர்கள் அனுப்பிய பங்கு சந்தை லிங்கில் பல்வேறு தவணைகளாக 14 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு 35 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துள்ளதாக அவருடைய வாட்ஸ்அப் கணக்கில் காட்டவே தனக்கு வந்த வருமானத்தை எடுக்க முயற்சி செய்த போது வரி கட்ட வேண்டும், வருமான வரி கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று மேலும் பல்வேறு பணத்தை கட்ட சொல்ல சந்தேகமடைந்த நபர் நேற்று இணையவழி காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்தார். இது இணையவழி மோசடிக்காரர்கள் வேலை, நீங்கள் அவர்கள் அனுப்பிய போலி பங்கு சந்தை முதலீட்டில் முதலீடு செய்துள்ளீர்கள் என்று கூறிய பிறகுதான் தான் உண்மையான பங்கு சந்தையில் முதலீடு செய்யவில்லை, இணையவழி மோசடிக்காரர்களுக்கு பணத்தை அனுப்பியது பங்குதாரர்களுக்கு தெரிய வந்தது. மேற்படி புகார் சம்பந்தமாக இணையவழி போலீசார் விசாரணை செய்து வருகிறோம். சமூக வலைதளங்கள் மூலமாக வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் வருகின்ற முதலீடுகளையோ வேலை வாய்ப்புகளையோ நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என இணையவழி காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. இணைய வழியில் முதலீடு செய்கின்ற அல்லது வேலை வாய்ப்பை தேடுகின்ற எந்த சந்தேகமாக இருந்தாலும் அல்லது எந்த தகவல் தேவைப்பட்டாலும் 1930 என்ற இலவச எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு புதுச்சேரி இணையவழி காவல்துறை தங்களை கேட்டுக்கொள்கிறது.